மருத்துவர் அன்வர் சதார் நான் என்பதன் பரிபூரண நிஜத்தை எங்கே நான் என தேடியலையும் யாரோ ஒரு வழிபோக்கன். மருத்துவர்களில் ஆகச்சிறந்த இலக்கியவாதி. சொந்த ஊர் காயாமொழி, அவர் பேசுவதோ காயாத மொழி. ஆரூருக்கு தூத்துக்குடி அனுப்பிய முத்து. நுட்பமான நவீன கவிதைகளை எழுதி வருபவரை அன்புடன் பேச அழைக்கிறேன். இந்த அருமையான மாலை பொழுதிலே இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்வில் இங்கே கூடியிருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமை ஏற்றிருக்கும் ஐயா நகைச்சுவை தென்றல் புலவர் சண்முக வடிவேல் ஐயா அவர்களே, மற்றும் முன்னிலை வகிக்கும் ஆன்றோர்களே, கருத்துரை வழங்க காத்திருக்கும் பெரியோர்களே, மற்றும் இந்த விழா நாயகன் பேராசிரியர் முனைவர் ஜே ஹாஜாக்கனி அவர்களே, மற்றும் இங்கே கூடியிருக்கும் அனைத்து நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் முகமன் வணக்கம். நேரடியாக நான் விஷயத்துக்கு வரேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஓபியில் ஸ்கேனில் இருக்கும்போது நண்பர் பேராசிரியர் ஹாஜாக்கனி இன்னொரு நண்பரோட ஒரு ஆலோசனைக்கு வராரு. வரும்போது அது சம்மந்தமாக உள்ளது அவருக்குள்ள இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு அப்போ உடற்பயிற்சியத்தோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துடுச்சு. உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம் சார், இதெல்லாம் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அப்போ தான் இன்னொரு 10 வருஷத்துல தான் பண்ணாமல் இருந்தால் இன்னொரு 10 வருஷத்துல தான் இதோட விளைவு தெரியும், அதனால ரொம்ப முக்கியம் அது இதுன்னு நான் மருத்துவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அது சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் இல்லை சார், நல்லா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணுறேன், நீங்கள் தான் ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்களேண்ணே. ஆமாம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், இன்றைக்கு பயிற்சியில் ஐயாவை சந்தித்தேன், இன்றைக்கு பயிற்சியில் இவங்கள சந்தித்தேன், எங்கள் ஃபோட்டோ தான் பார்த்தேன், அதில் இடையூறுகள் இல்லாமல் நீங்கள் நடக்க முடியுதா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் நல்லா நடக்கிறோம் சார்னு அந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டாரு. அந்த பேச்சு அப்படி போகும்போது திடீர்னு அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் சார் நீங்கள் மூளைப்பயிற்சி செய்கிறீங்களா அப்படின்னாரு. எனக்கு ஷாக்கு, நல்லா தானே பேசிட்டு இருந்தாரு, திடீர்னு இப்படி பேசுறாரு, நிறைய டிபேட்ல எல்லாம் எல்லாரையும் போட்டு தள்ளுற மாதிரி நம்மள ஏதோ பண்றாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. இல்ல சார், நீங்க மூளைப்பயிற்சி செய்றீங்களா, பார்த்தா அப்படி தெரியல அப்படின்னாரு. எனக்கு இன்டர்நெட் எடுக்கலன்னா ஒரு வட்டம் சுத்தும்ல, அத மாதிரி சுத்துது. இவர் எதுக்கு கேட்கிறாருங்கிறத என்னால ஜட்ஜ் பண்ணாம என்னால பதில் பேச முடியல. நல்ல வேளை அவரே பதில் சொல்லிட்டாரு. நீங்க புத்தகங்கள்லாம் வாசிக்கிறீங்களா சார்? ஆமா, அதெல்லாம் வாசிக்காம நம்ம இருக்க முடியுமா சார்? இங்க பாருங்க, தலையணை உயரத்துக்கு மருத்துவ புத்தகங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் வாசிக்கலன்னா இப்படி எல்லாம் பண்ண முடியுமா சார்? இல்ல அதெல்லாம் கேட்கல, அது உங்களுடைய வேலையை, அதை நீங்க பண்ணுவீங்க, அதை பத்தி இல்ல. கதை, கவிதை, புனைவுகள், வரலாற்று நூல்கள்லாம் படிக்கிறீங்களா? அதெல்லாம் எங்க சார் படிக்கிறது? இப்பதான் தெரியுது. இவ்வளவு நேரம் நான் அடிபட்டு கீழே கிடந்தேன். இந்த WWF மல்யுத்தத்துல அடிபட்டு மூச்சு இல்லாம கிடப்பாங்க, திடீர்னு எந்திரிச்சிருவாங்கல்ல, அதே மாதிரி நான் இப்ப என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே அவரை மடக்கலான்னு நான் பாக்குறேன். பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கேட்கிறேன், சார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் அப்படின்னு சொன்னது யாருன்னு அப்படின்னு இழுக்கிறேன். தமிழாசிரியர்கிட்ட போய் எப்படி கேட்கலாமா? அவர் உடனே சொன்னாரு, என்ன சார் இது பாவேந்தர் சொன்னாரு. அது எதுக்கு சார் சொன்னாரு? சாதியை சாடுறதுல சொன்னாரு. அது அவரு என்ன நோக்கத்துல சொன்னாரு அது நீங்க சொல்றீங்க, ஆனா எங்களை மாதிரி உள்ளவங்களை பார்த்தது அவர் சொன்னாருன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இருட்டறையில் தான் சார் வாழ்க்கை ஃபுல்லா கழியுது. இருட்டறையில் உள்ளத 14 மணி நேரத்துக்கு மேல 16 மணி நேரம் வேலை செய்யற மாதிரி ஒரு சூழல். அது என்ன கண்டிப்பா அவர் தீர்க்கதரிசியா அப்பவே பாடினாருன்னு சொல்லி அதை பார்க்கும்போது எனக்கு தோணுது சார் அப்படின்னா. இல்ல எப்படியாவது நீங்க படிக்கணும், வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் படிங்கன்னாரு. சார் இவ்வளவு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கொஞ்ச நேரம் பேசலாம், அந்த நேரத்துல புத்தகத்தை எடுத்தா பிரச்சனை சார், குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றீங்களா சார்? இல்ல இப்படிலாம் நீங்க இருந்தீங்கன்னா இதோட விளைவு அவருக்கு உடற்பயிற்சி பற்றி சொன்னது அவர் சொல்றாரு, இதோட விளைவு இன்னும் 10 வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு தெரியும், பார்த்துக்கோங்கன்ட்டாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் யோசனை ஆயிடுச்சு, என்ன இது இப்படி சொல்றாரு, இது என்ன அப்படிங்கும் போதுதான் கொஞ்சம் வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்போ தத்துவ ஞானி கன்ஃபியூசியஸ் சொன்ன ஒரு வரிகள் எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. என்னன்னா, மிகு வேலை செய்பவர்களுக்கு அப்பவே அவர் சொல்லியிருக்காரு, மிகு வேலை செய்பவர்களுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு, அவங்கள சமப்படுத்திக் கொள்றதுக்கு 2 வாய்ப்பு. ஒண்ணு, புத்தகங்களை படிக்க வேண்டும், இல்லைன்னா அவங்களே ஏற்படுத்தி கொண்ட அறியாமை சிறையில் அவங்க
அவங்களே சரணடைய வேண்டும். அதுதான் இருக்கு. அப்ப நம்ம இவ்வளவு நாள் நம்ம அறியாமை சிறையில சரணடைஞ்சிருக்கோம், ஏதாவது நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும்போது நான் என்னுடைய பழைய நினைவுகளுக்கு போனேன். எப்போதும் என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. ஏதாவது ஒரு சூழ்நிலை இது நிகழ்வு நடக்குதுன்னா ஒரு கால எந்திரத்துல ஏறி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போறது வந்து ஒரு பழக்கம். அப்படி போன 1980களின் 2ஆம் பாகத்துல வந்து என்னுடைய பள்ளி பருவ காலத்துக்கு போனேன்னா என்னுடைய ஊர் வந்து காயாமொழின்னு திருச்செந்தூர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமம், ஒரு சிறிய கிராமம். அங்க வந்து என்னன்னா அப்பவே வந்து எங்க ஊர்ல வந்து மற்ற இடங்களுக்கு அந்த டைம்ல கம்பேர் பண்ணும்போது கல்வி அறிவு எழுத்தறிவு விகிதம் வந்து அதிகமா இருந்தது. அதுக்கு முக்கிய காரணம்னா நான் சொல்றது வந்து கிறிஸ்டியன் கிறித்துவ மிஷினரிகளை அது வந்து நன்றி மறக்காம இருக்கணும். அவங்களுடைய அந்த கல்விக்கான அவங்களுடைய தொண்டு இருக்குது, அது வந்து மறக்க முடியாது. அதனால எங்கள் ஊர்ல முஸ்லிம் பெண்கள் கூட அந்த 80களிலே வந்து அவங்களுடைய கல்வி அறிவு விகிதம் வந்து அதிகமா இருந்துச்சுன்னு காரணம் அவங்க தான். அதனால எங்க ஊர்ல இந்த படிப்பு பழக்கம்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. இப்போ நூலகங்கள்லாம் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னுடைய தாயார்லாம் வந்து இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் படின்னு சொன்ன புத்தகத்தின் முக்கியத்துவத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கு பத்தி அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுவோங்கிறதுனாலதான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அப்போ வந்து என்னுடைய தாயார்கள் வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு படுத்திருக்கும் போதெல்லாம் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கினாலும் அதுல ஒரு அசர் தொழுகைங்கிற சாயந்தர நேர தொழுகைக்கு முன்னால கொஞ்சம் ஓய்வு எடுக்கும் போது அதுக்கு முன்னாடி புத்தகங்களை படிக்கிறது வழக்கம். அப்பதான் வந்து நூலகத்தில் உள்ள புத்தகங்கள்லாம் அறிமுகமானது. அதுல வந்து நபிகள் நாயகத்தில் வரலாறிலிருந்து ராமாயணம் மகாபாரதம் வரை எங்கள் வீட்டில் படிக்கப்பட்டது. அதுல என்னன்னா நம்ம பள்ளியில வாசிக்க தெரிஞ்ச உடனே முத வந்து தினமணி எங்க வீட்டுக்கு வரும். அதுல வந்து 2 ஏதாவது படக்கதை வரும். நீங்க யாராவது படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மந்திரவாதி மாண்ட்ரைக்குன்னு ஒரு கதை சார். மந்திரவாதி மாண்ட்ரைக்கு லோத்தர்ங்கிற 2 கேரக்டர் வச்சு ஒரு சித்திரக்கதை. அந்த சித்திரக்கதை தான் முத எழுத்து மேல வாசிக்கணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்திச்சு. அதுல வந்து அவர் மந்திரம் பண்ணுவாரு, அப்படி பண்ணுவாரு, இப்படி பண்ணுவாரு. அந்த ஃபேண்டசி வந்து அந்த வயசுக்குள்ள ஈர்ப்பை ஏற்படுத்திச்சு. அடுத்து அப்படி கொஞ்சம் பள்ளி இது வந்தவுடனே ராணி காமிக்ஸ், யாரும் உங்க படிக்காம இருக்க மாட்டீங்க. எங்க அதாவது என்ன சொல்ல போனா வந்து அம்புலி மாமா, கோகுலம், தினமணி கதிர்ங்கிற புத்தகங்கள்லாம் வந்து அதுக்கு பிறகு அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு பிறகு வந்து பள்ளி பருவத்துக்கு வந்தவுடனே வரலாற்று நாவல்கள் வந்து ரொம்ப ஈர்த்துச்சு. கல்கி, சாண்டிலியனோட நாவல்கள்லாம், பொன்னியின் செல்வன், அந்த மாதிரிலாம், சிவகாமியின் சபதம். ஒன்னுலயும் வந்து இதெல்லாம் கதை தானேன்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனா ஒன்னுலயும் அன்பு, காதல், வேற ஒவ்வொரு இதுலையும் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்தா அதை எப்படி சந்திக்கிறது, கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் சொல்றோம் இப்போ ஆங்கிலத்துல. அது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தனா என்ன செய்யலாம்ங்கிறதெல்லாம் வந்து இப்ப நம்ம ஏதாவது செஞ்சிருவோம். ஆனா அது எப்படி செய்யறோங்கிறதுக்கான நம்ம மனதில் பதிந்திருக்கிற அந்த கரு வந்து அந்த மாதிரி சிறு வயசுல படிக்கும் போது நம்ம மூளையில் பதியப்படுகிறது என்றால் அது அறிவியல் பூர்வமான உண்மை. அது மாதிரி எதுல எல்லாம் இப்ப சிவகாமியின் சபதத்தை எடுத்துக்கிட்டோம்னா இது கொஞ்சம் வளர்ந்த பிறகு பள்ளி பருவத்தில் அதை படிக்கும்போது ஆயனச்சிற்பியோனோட மகள் சிவகாமிக்கும் நரசிம்ம பல்லவருக்கும் இடையான அந்த காதல் உரையாடல் வந்து ஒரு மென் காதலா இருக்கும். இப்பெல்லாம் வந்து பள்ளியில செக்ஸ் எஜுகேஷன் அது இதுங்கிறாங்க, எடுத்த உடனே ரொம்ப வன்மமா இருக்கு. அப்பெல்லாம் வந்து அந்த மென் காதலை பத்தி படிக்கும்போது இப்பெல்லாம் மேலை நாடுகள்லாம் சிறு இதுலயே வந்து அந்த ஸ்டெப்பா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் அங்க கிடையாது. நம்ம இந்த மாதிரி புத்தகங்களை படிக்கும்போது அப்ப வந்து என்னன்னே தெரியாது, என்னன்னா செக்ஸ்னா என்னன்னு தெரியாது, காதல்னா என்னன்னு தெரியாது, வித்தியாசம் தெரியாது, காமத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரி அவங்க அந்த உரையாடல் எல்லாம் படிக்கும்போது ஓ இது இப்படிங்கிற மாதிரி ஒரு பிரித்தறியும் ஒரு உணர்வு வந்து அதெல்லாம் ஏற்படுத்துச்சு. இந்த மாதிரி இது வந்து இதுக்கு மட்டும் சொல்லல, ஒவ்வொரு நாவலும் சூழ்ச்சினா என்ன, ஒரு சூழ்ச்சி ஒரு ஆளை ஜட்ஜ் பண்றது எப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த நாவல்ல இருந்து தெரிந்து கொண்டோம் என்றால் அது மிகையல்ல. சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன், இப்ப என்ன சார் இப்ப அது உங்களுக்கு உதவ போகுதுன்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு நாவலை வாசிக்கும் போது ஆக்கத்திறன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிரியேட்டிவிட்டி கூடுதுங்கிறத வந்து அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க. சோ கிரியேட்டிவிட்டி கூடுறது ஒவ்வொரு துறையிலையும் கிரியேட்டிவிட்டி யூஸ் ஆகும். இப்போ எனக்கு எப்படி கிரியேட்டிவிட்டி பெருசா யூஸ் ஆகிற போகுதுன்னு நீங்க கேட்கலாம். இப்ப வந்து மருத்துவர்கள் அங்க இருக்காங்க, எனக்கு வந்து ஏதாவது ஒரு நோயாளியை பரிந்துரைக்கும் போது அவங்களுடைய உடலில் உள்ள பிரச்சனைகளை சொல்லும் போது இப்பெல்லாம் வந்து 3D 4Dங்கிறாங்க, இருந்தாலும் அது 2 டைமென்ஷன் 2 பரிமாண படம் தான் கிடைக்கும். அதை வந்து உள்ள என்ன இருக்குங்கிறத வந்து நம்ம 3 பரிமாண விளக்கத்தை கொடுத்தாதான் அவங்களால அது புரிஞ்சு பண்ண முடியும். இப்போ அந்த கிரியேட்டிவிட்டி வந்து அது வந்து இப்போ ஒரு இதை பார்க்கறோம்னா அதை வந்து விளக்கி சொல்றது, அந்த 3 பரிமாண வடிவத்தில் அதை விளக்கி சொல்றதுக்கு ஒரு கிரியேட்டிவிட்டி தேவைப்படுது.
கண்டிப்பா நான் அப்ப படிச்ச நாவல்ல உள்ள கிடைச்ச அந்த கிரியேட்டிவிட்டி எனக்கு இங்க இப்ப யூஸ் ஆகுதுங்கன்னா நீங்க அதை கண்டிப்பா அது வந்து ஒரு மிகையான இது இல்லைங்கிறத வந்து நான் இதை சொல்ல விரும்புறேன். இந்த மாதிரி ஒண்ணுக்கும் ஒவ்வொரு மூளை பயிற்சிக்கு வந்து வாசிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறத நான் இப்ப சொல்லிக்கிறேன். ஆனா இப்ப உள்ள குழந்தைகள் அந்த மாதிரி இருக்காங்களா? புறச்சூழல் வந்து ரொம்ப மாறி போச்சு. எல்லாம் கேட்ஜெட்ஸ், டிவி, அது இது எல்லாத்துலயும் அதாவது காணொலிகளை ரீல்ஸுங்கிறாங்க, ஷார்ட்ஸுங்கிறாங்க, அதுல வந்து கவனம் ஈர்ப்பு ஏற்பட்டுது. வாசிக்கிறதுங்கிறது வந்து ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இப்ப சொன்னாங்க புத்தக கண்காட்சியில நிறைய புத்தகங்கள் விற்குதுன்னு சொன்னாங்க. ஆனா இது வந்து இப்ப கொஞ்ச நாளா அந்த மாதிரி இருக்கே தவிர நிறைய பதிப்பகங்கள்ல உள்ளவங்க எல்லாம் சொல்லும் போது ரொம்ப பரிதாபமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏதோ நடத்துறாங்களே தவிர அந்த அளவுக்கு புத்தகங்கள் விற்குதான்னா கண்டிப்பா இல்ல. வாசிப்பு ஏதோ பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் கொஞ்சம் இருக்கே தவிர புத்தகங்கள் வாசிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சுங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதை மீட்டெடுக்கணும்னா ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வரணும். ஒவ்வொரு வீட்லயும் அது வரணும். அது வருமாங்கிறது வந்து இந்த புறச்சூழலோட அழுத்தத்துல வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால அரசு தான் ஏதாவது திட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களை கண்டிப்பாக இந்த மாதிரி புத்தகங்களை, பாட புத்தகங்களை தவிர மற்ற புத்தகங்களை வாசிக்கக்கூடிய ஒரு சூழலை கட்டாயப்படுத்தி ஏற்படுத்த வேண்டிய காலமாக இப்போது இருக்கிறது. அப்புறம் இவர் சொல்றாருன்ட்டு அப்புறம் நான் நானும் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். படிக்க ஆரம்பிச்ச உடனே திருப்பி அவர்கிட்ட ஒரு ஃபோனு வந்தோடனே, சார் இந்த 18ஆம் தேதி நீங்க ஊர்ல இருக்கீங்களா? இருக்கேன் சார், இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கு, வந்துருங்க. வந்துடுறேன், ஏதோ கூப்பிடுறாரு, போயிடுவோம். ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஆசிரியர் ஆரூர் பாஸ்கர் சார் விழாவுக்கு கூப்பிட்டாங்க, போக முடியல, அதுவே இதா இருந்துச்சு. இப்போ இதுக்காவது போயிடணும்ட்டு வரேன்ட்டேன். அழைப்பதில் வருது கருத்துரைன்னு போட்டிருக்காரு. சார் நான் இது வரைக்கும் கருத்துரையெல்லாம் வழங்கினது இல்லை, ஏதோ ஃபேஸ்புக்கில் அது இதில் கொஞ்சம் எழுதியிருக்கேன், கருத்துரையெல்லாம் வழங்கினது இல்லையேங்கும்போது தான் எனக்கு வடிவேலு அசரீரி தான் கேட்டுச்சு. மாப்பு வச்சுட்டாரையா ஆப்புங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போ இப்பெல்லாம் முன்னாடிலாம் இந்த மாதிரி ஒரு ஆப்பு அடிக்கப்பட்டா நம்ம யாராவது பெரியவங்கள்ட்டயோ அது சம்பந்தப்பட்டவங்களையோ அறிவுரை கேட்போம். இப்போ ஆப்புக்கெல்லாம் ஒரே வடிகால் ஆப்பா தான் இருக்கு. ஆப்பை தான் தேடி போக வேண்டியிருக்கு. அதனால நான் கூகுள் குரோம்ல போனேன். சரி, கூகுள் குரோம்ல போய் புத்தகங்களுக்கு கருத்துரை வழங்குவது எப்படி, லேனா தமிழ்வாணன் இருந்தா அவருடைய புத்தகங்கள் இருந்தா இந்த மாதிரி ஒரு புத்தகம் கூட எழுதியிருப்பாரு. போனா அது முதல் சொல்லுது, நீங்க ஒரு புத்தகங்களை வாங்க வேண்டும்ங்குது. கூகுள் வந்து ஆனா மத்தவங்களுக்கு நல்லா உதவுது, ஆனா மருத்துவர்களுக்கு ரொம்ப ஆபத்தா இருக்கு. இப்ப என்னன்னா எல்லாரும் அதுல படிச்சுட்டு வந்து மருத்துவர்களை கேட்கிற கேள்வி இருக்கு, அது ரொம்ப இது. ஒரு நோயோட லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் படிச்சுட்டு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது மருத்துவர்கள்லாம் உண்மையிலே ஜெர்க் ஆகுறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றது, நம்ம எப்பவோ படிச்சதை இப்ப வந்துட்டு கேட்கறாங்களே, என்ன பதில் சொல்றதுன்னு திணறாங்க. ஆனா உங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா உதவுது, எங்களுக்கு அது கண்டிப்பா உதவல. இது வந்து புத்தகங்களை வாங்க வேண்டும், சரி ரைட்டு வாங்கிடுவோம். அடுத்த புத்தகங்களை முதல் அட்டையில் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரை படிக்க வேணுங்கிறது. சரி படிச்சிருவோம். அதுல உங்களுக்கு பிடித்த இடத்தை தேர்ந்தெடுத்தாச்சு. அதை பத்தி யாராவது அறிஞர்கள் சொன்னதை சொல்லுங்க, அதை பத்தி சிலாகித்து எழுதியவரை பாராட்ட வேணும். இவ்வளவுதானா, சரி நம்ம ஏதோ நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு புத்தக கண்காட்சிக்கு போய் அவருடைய புத்தகங்களை வாங்கியாச்சு. அங்க நம்ம நண்பர் மணலி அப்துல் காதர் சார் இருந்தாரு, அவர் புத்தகங்களை எடுத்து கொடுத்தாரு. அதுல சில இதுங்களை வந்து நம்ம சார் எழுதின சில இடங்களை வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். சதிகாரங்களுக்கு எதிராகங்கிற புத்தகத்தை தான் என்னால படிக்க முடிஞ்சது. அதுல உள்ள சில கவிதைகள் ரொம்ப நல்லா இருந்தது. கொடுங்கல் கிடைக்கும்ங்கிற இதுல ஒரு இது, அதாவது முதலாளிகள் தொழிலாளர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை ரொம்ப அந்த வரிகள் படிக்கும்போது ஒரு மனசு இலக்கமாச்சு. அது என்னன்னா, பிரசவம் சிக்கலாகி கருப்பையை அகற்ற நேர்ந்து மருத்துவமனையில் மனைவி இருக்கும் போது மனவிலக்கு கேட்பது கொடூரமானதல்லவா? அர்ப்பணிப்போடு பணியாற்றிய உங்கள் ஊழியர்களை ஆபத்து நேரத்தில் அனாதைகளாய் விட்டு விடாதீர்கள், அவர்களையும் சேர்த்துதான் உங்கள் குடும்பம் என்ற அறப்பார்வை கொள்ளுங்கள். இந்த வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப உருக்கமான வரிகள். இது மாதிரி நிலையை சொல்லலாம். காலத்தின் கட்டாயம் என்ன வந்தாலும் துரு ஏறாமல் தங்கமாகவே இருங்கள் என்ற தங்கமும் இருமும் கவிதை இன்னொரு அற்புதமான கவிதை. அப்புறம் கைபேசி பத்தி இப்ப முக்கியமா பேசும்போது சொன்னாங்க, கைபேசி வந்து எப்படி நம்ம நேரத்தெல்லாம் அலக்களிக்குதுங்கிறத. இதயச்சிதை என்ற கவிதையில வந்து, பழுதினை நீக்கி பாரினை எழுப்பும், பொழுதினை வீணாய் பூக்கினை நீயே, அதை சாடுறாரு. உறவை மறந்தும் உயர்வை மறந்தும் சிறகை சிறைபட செய்தனை நீயே, ஆக்கத்திறனை ஆழ்மனக்கலையை ஆக்டோபஸ் போல அழித்தனை நீயே. இந்த நூற்றாண்டுல இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வாசிப்பு பழக்கம் குறைந்ததற்கு முக்கியமான காரணம் நம்ம கைபேசியா இருக்கு. அது இந்த நூற்றாண்டினுடைய வரம் சாபம் ரெண்டுமே கைபேசி தான். அதை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அது மாதிரி இயற்கை மேல் கொண்ட பேரன்பை வந்து ஒரு கவிதையில வெளிப்படுத்துறாரு. அறம் வெட்டிங்கிற கவிதையில, புருவங்களை மலித்து விட்டு கண்ணாடியை பாருங்கள், புருவங்களை மலித்து விட்டு கண்ணாடியை பாருங்கள், அப்படி
அப்படித்தான் ஆகிவிட்டது அந்த தெரு. இது ஒரு மிகச்சிறந்த ஒப்பீடு என்று நினைக்கிறேன். அதே போல அரை கழுத்து அறுக்கப்பட்டு தெருவில் கிடந்து துடிக்கும் உடலை பார்த்திருக்கிறீர்களா? அரை கழுத்து அறுக்கப்பட்டு தெருவில் கிடந்து துடிக்கும் உடலை பார்த்திருக்கிறீர்களா? நான் பார்த்தேன், அந்த மரத்தின் வடிவில். இதை கேட்கும் போது அந்த மரத்தின் மேல, இயற்கையின் மேல பாசமா உள்ளவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி உள்ள வரிகளா இருக்குது. அதே மாதிரி கசக்கும் தியாகம்ங்கிற ஒரு கவிதை, அதுல நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகள்ல நிறைய பேர் அவரை பத்தி சிலாகிக்கிறதுல பாகுபாடு காட்டப்படுது. முக்கியமா நம்ம தமிழகத்துல உள்ள பழைய தியாகிகளை நினைவு கூறுவதில்லை, அதில் அரசியல் செய்யப்படுகிறது என்பதை விளக்கும் விதமாக கசக்கும் தியாகம்ங்கிறதுல திப்புவையும் கட்டபொம்மனையும் அதற்கு முன்னால் வாழ்ந்த வேலு நாச்சியாரையும் அதற்கு முன்னால் வாழ்ந்த பூலித்தேவனையும் சொன்ன நீங்கள், ஆனா எப்படியோ தெரியல, தற்செயலா கான் சாஹிப் என்ற மருதநாயகத்தை பற்றி சொல்றதுக்கு எப்படியோ விட்டு போச்சு சார். அதை ஒரு இதை சொல்லிக்க விரும்புறேன். கான் சாஹிப் என்ற மருதநாயகம் பூலித்தேவன் காலத்தில் வாழ்ந்த ஒரு பாடப்படாத சுதந்திர போராட்ட நாயகன், அதாவது 1760 உள்ளது என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அப்புறம் எதிர்பார்ப்புங்கிற கருத்துல மரத்தின் கனிகள் பழுத்து தொங்கின, பசித்த வயிற்றினர் ஊரும் நாவினர் சுற்றி நின்றனர், கனிகளை அடிக்க கற்களும் கிடந்தன, நீண்டதோர் அழகு கம்பும் ஓரமாய் கிடந்தது, ஆயினும் அனைவரும் ஆவலாய் காத்திருந்தனர், யாரேனும் பறித்து போடட்டும் என்று. இது இளைய சமுதாயத்திற்கு, அதாவது ஸ்பூன் ஃபீடிங்க விரும்பி ஸ்பூன் ஃபீடிங்க வேண்டி காத்திருக்கிற சமுதாயத்திற்கு ஊக்கப்படுத்தும் ஒரு கவிதையாக இருக்கிறது. இப்படி பல்வேறு நற்குணங்களை, நீதிகளை, அறத்தை போதிக்கும் எண்ணற்ற உங்கள் கவிதைகள் போதிக்கின்றன. பொதுவா டாக்டர்லாம் நான் சொன்னால ஏற்கனவே வாசிக்க முடியல சார், டைம் இல்லை. அதாவது செக்கு மாடுன்னு சொல்லுவாங்க, செக்கு மாடு சுத்திக்கிட்டே தான் இருக்கும், அவுத்து விட்டாலும் சுத்ததான் செய்யும். அது மாதிரி செக்கு மாடு மாதிரி சுத்துற மாதிரி ஒரு சூழல் எங்களுக்கெல்லாம், மற்ற நண்பர்கள் கோவிச்சுக்க கூடாது. செக்கு மாடுகளுக்கெல்லாம் சிறந்த மேய்ப்பராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். அதுக்கு பிறகு ஒன்னு கடைசியா ஒரே ஒரு இது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் மேடம். அப்புறம் அந்நியம் அல்ல அன்னோன்யம் கவிதை ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அவர் பேசும்போது அடிக்கடி முருகா முருகா என்பதால் அவர் எனக்கு அந்நியரும் இல்லை, என் பேச்சின் இடையிடையே வரும் இன்ஷா அல்லாவை அவர் எதிர்ப்பதமாய் நினைப்பதும் இல்லை, நாங்களாகவே இருக்கிறோம், நாடோடிகளால் பிரிக்க முடியாத நண்பர்களாகவும் இருக்கிறோம். சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற மிக சிறந்த கவிதையாக, சகோதரத்துவத்தை போதிக்கும் கவிதையாக இதை நான் கருதுகிறேன். இதுக்கு சொல்லணும்னா நான் என்னன்னா, நபிகள் நாயகம் காலத்துல அங்க அவங்க மதீனாவுல இருக்கும்போது ஒரு யூதருடைய இறுதி ஊழல் நடக்குது. யூதர்கள் மதீனாவில் ரொம்ப சிறுபான்மையினர். இறுதி ஊர்வலம் நடக்கும்போது எடுத்துட்டு போறாங்க. அப்ப இவங்கெல்லாம் நண்பர்களுடன் உட்கார்ந்து நபிகள் நாயகம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப யூதர்களுடைய இது போகும்போது எழுந்து நிற்கிறார்கள். உடனே இவங்க தோழர்களுக்கு, அதாவது மதீனாவுக்கே தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறத பார்த்து எல்லாருக்கும் அதிர்ச்சி, அவங்களும் உடனே எந்திரிச்சு நிக்கிறாங்க. அப்புறம் அது போன பிறகு கேட்கிறாங்க, அவர் யூதர் தானே, எதுக்கு நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னு. அப்படி அல்ல, அதுவும் ஒரு உயிர் தான், அவருக்குள்ள மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார். இது மிகச்சிறந்த சகோதரத்துவத்தை போதிக்கும் ஒரு சம்பவம். அதே மாதிரி சம்பவம் அரேபியால மட்டும் தான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது, இங்கேயும் நிறைய நடந்திருக்கு. குறிப்பா 18ஆம் நூற்றாண்டுல ராமநாதபுரத்துல ஆண்ட விஜய ரங்கநாத கிழவன் சேதுபதி மன்னர் இருக்கார் இல்லையா, அவர் அவர் கொடையால் தமிழ் வளர்த்த கோமான் வள்ளல் சீதக்காதி மரக்காயரின் ஆளுமையை பார்த்து வியந்து அவரை அமைச்சராக ஆக்கினார். அத்துடன் இல்லாமல் யாதினும் இனிய நண்ப எம்முடன் யாண்டும் இருத்தி என்று பாடி விஜய ரங்கநாத பெரிய தம்பி என்ற பட்டமும் கொடுத்தார். அதாவது விஜய ரங்கநாதங்கிற பட்டம் மன்னர் பரம்பரைகளுக்கே உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கிறது. அவர் அமைச்சராக ஆக்கியது மட்டுமல்லாமல் தன்னுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே அவருக்கு ஒரு அரண்மனையும் கொடுத்து அவரை பெரிய தம்பி என்று உறவு பாராட்டும் நிலைக்கு வைத்திருந்தார் என்பது இங்க சமயப்புறையுடன் நாம் இருந்தோம் என்பதற்குள்ள எடுத்துக்காட்டு, பல்வேறு எடுத்துக்காட்டுகளில் இதுவும் ஒன்று என்று கூறக்கூடிய. இத்தனைக்கும் அவர் சைவ நெறியில் திளைத்த சிவனடியார் என்பதையும் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சோ அந்த மாதிரி மத நல்லிணக்கம் நம்மளுடைய நீண்ட நெடுங்காலம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை என்னை போன்றவர்களின் அவாவாக இருக்கிறது. இது போன்ற குறிப்பு இன்னொன்று என்னன்னா, நிறைய இடத்துல முஸ்லிம்கள் அல்லான்னு சொல்றாங்களேங்கிற மாதிரி ஒண்ணு வருது. அல்லாங்கிற வார்த்தைக்கு அது கிரியேட்டர்ங்கிற வார்த்தை அர்த்தம் தான் வருது. அதுக்கு என்னன்னா, இப்ப சவுதி அரேபியாவில் மைனாரிட்டிகளை யூதர்களும் கிறிஸ்தவர்களும் கூட இருக்கிறாங்க. இன்னும் கூட யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. அவங்க மைனாரிட்டி. அவங்களும் இறைவனை இறைவன், அதாவது ஜீசஸ் அவங்க கடவுள் அப்படின்னு சொன்னாலும் பிதான்னு அவங்க சொல்றத வார்த்தைக்கு வார்த்தை
அவங்க அல்லாங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க. அல்லாங்கிற ஒரு கிரியேட்டர் தான். அதனால இது ஒரு மதத்தினருக்கு மட்டுமே உண்டான ஒரு வார்த்தை அல்ல என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னன்னா தமிழ்ல அதுக்கு சமமான ஒரு வார்த்தைன்னு பார்த்தா பரம்பொருள். பரம்பொருள் இங்க நம்ம ஏத்துக்கிறோம். நம்ம பழமையான வேதம் ரிக்வேதத்துல கூட பரம்பொருள்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. பரன் என்றால் எல்லாவற்றிலும் மேலானவன். பரன் என்றால் எல்லாவற்றிலும் மேலானவன். சிவன் என்ற அர்த்தம் பொருள்படுகிறது என்றும் கூறுகிறார்கள். பராபரம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பரம் பிளஸ் பரம், உயர்ந்தவற்றில் எல்லாம் உயர்ந்தது, அல்மைட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதான் பரம்பொருள்ங்கிற வார்த்தை தான் அதுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அதனால இந்த மாதிரி ஒரு சகோதரத்துவம், அதாவது நாம் கடைபிடிக்கும் வழிகள் வேறு வேறாக இருக்கலாம், பயன்படுத்தும் மொழிகள் வேறு வேறாக இருக்கலாம், ஆனால் நாம் சென்று சேரும் இடம் ஒன்றுதான். அதனால் நாம் அனைவரும் இங்கே சகோதரத்துவத்தை போற்ற வேண்டும். அதற்கு இத்தகைய நூல்கள், உங்களுடைய இந்த நூல்கள், உங்களுடைய வழிகாட்டுதல்கள் எப்போதும் உதவும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். இறுதியாக ஒன்று, தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் தன்னுடைய வயதான காலத்தில் ஒரு வீட்டு மாடிக்கு போறாரு. அப்ப ஒரு பையன் அவரை அழைச்சிட்டு போறாரு. அவருக்கு கால் இடறி விடுமோ என்று ஒவ்வொரு படிக்கும் படின்னு சொல்றாரு. அவர் காரை எடுத்து வைக்கும் போது படிங்கிறாரு. உடனே தமிழ் தாத்தா ஊவேசா சொல்றாரு, ஆம், படி அப்போதுதான் நீ மேலே செல்லலாம் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி நம்ம ஆசிரியர் அவர்கள் படின்னு ஊக்கப்படுத்துறார்கள். அது மாதிரி அவருடைய நல்ல புத்தகங்களை நாம் படிப்போம். கண்டிப்பாக அவை நமக்கு உதவும். இந்த உலகம் ஒரு பெரிய பெருங்கடல். அதில் நாம் அனைவரும் பல்வேறு பிரச்சனைகளால் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். தத்தளித்துக் கொண்டவர்களுக்கு கரையை காட்டுவது கலங்கரை விளக்கங்கள் தான். இத்தகைய புத்தகங்கள் தான் அத்தகைய கலங்கரை விளக்கங்கள். அது போன்ற பல புத்தகங்களை அவர் எழுதி வழிகாட்ட வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.